வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NetruIndruNalai. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டக்குன்னு ஈஸியாக இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி வெங்காயத்தால் வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். பியூட்டிஃபுல்லாக க்ரீன் கலரில் இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு அப்படியே லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணிக்க போகிறோம். இது கூடவே இந்த எண்ணெயிலேயே நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். முழு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துருக்கிறதுனால அதில் வெடிக்கிற ரிஸ்க் இருக்கும். ஸோ ஒரு 10 செகண்டுக்கு நீங்கள் அதை சாட்டே பண்ணிவிட்டு கலர் மாறினதுக்கப்புறம் டக்குன்னு எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு திரும்பி நல்லா குக் பண்ணிக்கலாம். என்னோடய பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற பச்சை மிளகாய் நல்லா காரமானதாக 1லேருந்து 2 சேர்த்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நீளமாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம வெங்காயத்தை சேர்த்தோன்னா சீக்கிரமே குக் ஆகிடும். வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம்னா நீங்கள் 1 சேர்த்தா போதும். இப்போ நான் மறுபடியும் ரோஸ்ட் பண்ண பச்சை மிளகாயை இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது வெங்காயத்தால் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அடைச்சி 1 கப் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தால் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக தேங்காய் சூடு ஏறினா போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. கடாய் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க மிச்ச இன்க்ரீடியன்ஸோட சூட்லேயே கொத்தமல்லி நம்மளுக்கு குக் ஆகிடும். கொத்தமல்லி ஓவராக குக் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரெஷ் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது, அதனால தான் கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்குறோம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சரை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயத்தால், கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னி நம்மளுக்கு அழகான ஒரு பச்சை கலரில் வரும். உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக இந்த சட்னி அரைச்சிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு திரும்பி ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு தயிர் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் பல்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் சேர்க்கறதுனால சட்னிக்கு தேவையான புளிப்பும் க்ரீமினஸும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான யம்மியான ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான தாளிப்பு தான். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நேராக சட்னியில் சேர்க்காமல் தாளிப்போட டெம்பரேச்சரை நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்போட டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இந்த தாளிப்பில் தண்ணி சேர்த்துருங்க. நம்ம தேங்காய் சேர்த்து சட்னி அரைச்சிருக்கிறதுனால சூடான தாளிப்பு சேர்த்தோன்னா தேங்காயோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால தான் டெம்பரேச்சர் கம்மி பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்க்குறோம். இந்த சட்னியை நீங்கள் இட்லி கூட தோசை கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.